Hi students, I am Tamilarasan here. நம்ம இந்த செஷன்ல 12th standard physicsல lesson 3 magnetism and magnetic effect of electric current அந்த லெசன்ல current loop as a magnetic dipole அப்படிங்கற ஆன்சரை நம்ம பார்க்க போறோம். சரியா? ஓகே. நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்திருக்கீங்க ஒரு current carrying loopனால அதனுடைய axial lineல z distanceல P அப்படிங்கக்கூடிய பாயிண்ட்ல magnetic field கான ஃபார்முலா B vector is equal to mu naught I by 2 into R square divided by R square plus Z square to the power of 3 by 2 K vector. ஓகேவா? இதுல B அப்படிங்கிறது magnetic field, mu naught அப்படிங்கிறது permeability of free space, I அப்படிங்கிறது current, R அப்படிங்கிறது radius, நமக்கு Z அப்படிங்கிறது axial lineல O ல இருந்து P வரைக்கும் இடையில இருக்கக்கூடிய distance. சரியா? ஓகே. இப்போ இதுல ஒரு small assumption, special case என்ன அப்படி சொன்னா இந்த radius ஸ்மாலா எடுத்துக்கிறோம். அதாவது இந்த axial lineல O ல இருந்து P வரைக்கும் இருக்கக்கூடிய distance Z கம்பேர் பண்ணும்போது R வந்து radius வந்து very very small. அதை ஸ்கொயர் பண்ணும்போது இன்னும் small நம்பர் கிடைக்கும். அதை rounding up பண்ணா nearly equal to 0 அப்படினு கிடைக்கும், 0 ன்னு கிடைக்கும். சோ அப்போ r square plus z square that is nearly equal to z square. சரியா? இந்த assumption-ஐ கொண்டு வந்து approximation-ஐ இந்த ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட்யூட் பண்றோம். இதுக்கு முன்னாடி பார்த்த ஈக்குவேஷன்ல இந்த r square is equal to 0 அப்படி சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டா நமக்கு என்ன கிடைக்கும்? நமக்கு b கான ஈக்குவேஷன் கிடைச்சிரும். இந்த ஈக்குவேஷன்ல நம்ம என்ன செய்றோம்? நியூமரேட்டர்லயும் டினாமினேட்டர்லயும் பையால நம்ம மல்டிப்ளை பண்றோம். சரி. இப்போ உங்களுக்கு நல்லா தெரியும் ஒரு சர்க்கிளுடைய ஏரியாவுக்கான ஃபார்முலா பை ஆர் ஸ்கொயர். அப்போ இந்த ஈக்குவேஷன்ல இருக்கக்கூடிய இந்த பை ஆர் ஸ்கொயரை எடுத்துட்டு அதனுடைய ஈக்குவலன்ட் டேர்மை நம்ம கொண்டு வந்து சப்ஸ்டிட்யூட் பண்றோம். அப்ப சப்ஸ்டிட்யூட் பண்ணா நமக்கு கிடைக்குது இல்லையா? இப்போ இதுல ஒரே ஒரு சின்ன ஆல்டரேஷன் என்னன்னு பாருங்களேன். நியூமரேட்டர்லயும் டினாமினேட்டர்லயும் ஒரு 2 ஆல மல்டிப்ளை பண்ணோம். சரியா? மல்டிப்ளை பண்ணி இந்த ஈக்குவேஷனை அப்படியே வச்சுக்கிங்க. இது எதுக்கான ஈக்குவேஷன்? மேக்னெட்டிக் இண்டக்ஷன் அட் P due to small current carrying loop. ஓகேவா? சரி, இத நம்ம மேக்னெட்டோட கம்பேர் பண்ண போறோம். சரியா? அதே ஈக்குவேஷனை நான் எடுத்துக்கிறேன். நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த போர்ஷன்ல இருக்கக்கூடிய ஆக்சியல் லைன், மேக்னெட்டிக் ஃபீல்ட் அட் a point on the axial line பார்த்தோம் இல்லையா? ஸ்மால் பார் மேக்னெட்னால அந்த ஈக்குவேஷனுக்கு நான் எடுத்துக்கிறேன். நம்ம கம்பேர் பண்ண போறோம். அதாவது கரண்ட் கேரியிங் லூப்பை மேக்னெட்டிக் ஃபீல்டு, மேக்னெட்டால ஃபார்ம் ஆகக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்டோட கம்பேர் பண்ண போறோம். ஸோ பி ஆக்சியல் மேக்னெட்டிக் ஃபீல்டு ஆன் த ஆக்சியல் லைன் பி ஆக்சியல் இஸ் ஈக்குவல் டு மியூ நாட் பை 4 பை 2 pm பை ஆர் கியூப். இதுல pm அப்படிங்கிறது மேக்னெட்டிக் டைபோல் மொமெண்ட், ஆர் அப்படிங்கிறது இந்த சென்டர் ஆஃப் த மேக்னெட்ல இருந்து அந்த சி வரைக்கும் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ். ஓகேவா? சரி, இப்போ இந்த இடத்துல இந்த ரெண்டு ஈக்குவேஷனும் டைமென்ஷனலி நம்ம ஈக்குவேட் பண்றோம். அதனுடைய மேக்னிடியூட ஈக்குவேட் பண்ணுங்க. இந்த இடத்துல நான் மேக்னிடியூட ஈக்குவேட் பண்ணியிருக்கிறேன். இப்போ இதுல ஆர் ஸ்கொயர் அப்படிங்கிறது ஆர் கியூப். ஆர் அப்படிங்கிறது என்னன்னு சொன்னா இந்த ஆக்சியல் லைன்ல டிஸ்டன்ஸ். இந்த கேஸ்ல இசட் அப்படிங்கிறது நமக்கு ஆக்சியல் லைன்ல டிஸ்டன்ஸ். அப்போ அது ரெண்டும் டிஸ்டன்ஸ்னா சேம் டைமென்ஷன். அப்போ இதை கம்பேர் பண்ணும்போது எல்லாம் கேன்சல் ஆயிட்டு நமக்கு என்ன மட்டும் கிடைக்கும்? pm is equal to IA அப்படின்னு கிடைக்கும். அப்போ இதுதான் நமக்கு pm அப்படிங்கிறது என்ன? மேக்னெட்டிக் டைபோல் மொமெண்ட். புரியுதா? சரி, இப்போ இந்த இடத்துல இதை வெக்டர் ஃபார்ம்ல கொடுங்களேன். அப்போ pm வெக்டர் is equal to IA வெக்டர். இதுதான் வெக்டர் ஃபார்ம் ஃபார் த மேக்னெட்டிக் டைபோல் மொமெண்ட். சரி, இப்போ இந்த இடத்துல இதை ஒரு கரண்ட் கேரிங் லூப் அப்படின்னு இமேஜின் பண்ணிக்கங்க. இதுல பேட்டரி கனெக்ட் பண்ணிருக்கு. அப்போ இதுல ஆப்போசிட் டைரக்ஷன்ல ஒண்ணுக்கு ஒன்று கனெக்ட் பண்ணிருக்கிறதுனால இதுல எலக்ட்ரான் இந்த டைரக்ஷன்ல ஃப்ளோ ஆச்சுன்னா டைரக்ஷன் ஆஃப் த கன்வென்ஷனல் கரண்ட் ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்கும். இதுல எலக்ட்ரான் இந்த டைரக்ஷன்ல ஃப்ளோ ஆச்சுன்னா டைரக்ஷன் ஆஃப் த கன்வென்ஷனல் கரண்ட் ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்கும். இது ஒரு ரெண்டுமே கரண்ட் கேரியிங் என்னது சர்க்குலர் லூப் அப்படின்னு எடுத்துக்கலாம். சரியா? இப்பதான் நம்ம டாபிக் உள்ள போறோம். கரண்ட் லூப் ஆஸ் எ மேக்னெட்டிக் டைபோல் அப்படிங்கறத நம்ம காட்ட போறோம், ப்ரூவ் பண்ண போறோம். சரி, இப்போ இதுல நமக்கு இந்த டைபோல் மொமெண்ட், அந்த கரண்ட் கேரியிங்
loop as a dipole அப்படின்னு கன்சிடர் பண்ணா இங்க இதனுடைய dipole moment from right to left இருக்கும். அதனுடைய dipole moment pm1 அப்படின்னு எடுத்துக்கலாம். இதனுடைய dipole moment from left to right இருக்கும். அத pm2 vector அப்படின்னு எடுத்துக்கிறோம். சோ அப்ப இந்த இடத்துல current carrying circular loop behaves as a magnetic dipole. அது வந்து ஒரு magnetic dipole மாதிரி behave பண்ணுது. அதனுடைய magnetic dipole moment வந்து pm vector. அது அதனுடைய டைரக்ஷனை கண்டுபிடிக்கிறது இதனுடைய லேட்டர் பார்ட்ல பார்க்கலாம் இந்த வீடியோல. சரி, இப்போ டைபோல் அப்படின்னு சொன்னாவே உங்களுக்கு தெரியும், நமக்கு ரெண்டு polarity இருக்கும், நார்த் போல் சவுத் போல். அது ஒரு பார் மேக்னெட். அப்ப இந்த கரண்ட் கேரிங் லூப்பை நீ ஒரு பார் மேக்னெட் மாதிரி இமேஜின் பண்ணுங்க. இதனுடைய பார் மேக்னெட் இங்கே சவுத் போல் இருக்கும், இங்கே நார்த் போல் இருக்கும். இதுக்கு இங்கே சவுத் போல், இங்கே நார்த் போல். அப்போ ஒரு மேக்னெட்டுக்குள்ள அல்லது கரண்ட் கேரிங் காயிலுக்குள்ள direction of the dipole moment from south to north, அது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான் இல்லையா? சரி, இப்போ நம்ம டெஃபினேஷன் கொடுக்கலாம். The magnetic dipole moment of any current loop is equal to the product of the current and area of the loop. அதாவது pm vector is equal to அந்த லூப் வழியா பாஸ் ஆகக்கூடிய கரண்ட்டையும் ஏரியா வெக்டரையும் மல்டிப்ளை பண்ணி கிடைக்கக்கூடிய வேல்யூ. புரிஞ்சுக்க முடியுதா? சரி, இது ஏரியால சொன்னா, வெக்டர்ல சொன்னா, ஸ்கேலார்ல சொன்னா pm equal to I into a அப்படின்னு சொல்லலாம். டெஃபினேஷன் புரியுதா? I ஐயும் a ஐயும் மல்டிப்ளை பண்ணா pm கிடைக்கும். அந்த pm அப்படிங்கிறது மேக்னெட்டிக் டைபோல் மொமெண்ட். ஓகேவா? சரி, இப்போ இந்த இடத்துல ரைட் அண்ட் தம்ப் ரூல் இங்கே அப்ளை பண்ண போறோம். அதாவது நமக்கு எலக்ட்ரான் இந்த டைரக்ஷன்ல நமக்கு ஃப்ளோ ஆச்சுன்னா டைரக்ஷன் ஆஃப் த கன்வென்ஷன் கரண்ட் அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்கும். அந்த கரண்டினுடைய டைரக்ஷனை வச்சு இதுல டைபோல் மொமெண்ட் எந்த டைரக்ஷன்ல இருக்கும் அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ரைட் ஹேண்ட் தம்ப் ரூல் யூஸ் ஆகுது. எப்படின்னு பார்க்கலாமா? சரி, இப்ப பாருங்களேன். In order to determine the direction of the magnetic moment, we use right hand thumb rule. ஓகேவா? சரி, எப்படின்னு பார்க்கலாமா? If we curl the fingers of right hand in the direction of current, கரண்ட்னுடைய டைரக்ஷன்ல அந்த ஃபிங்கர்ஸை கர்ல் பண்ணுங்க, பெண்ட் பண்ணி வைங்க. அப்ப அந்த பெண்ட் பண்ணி வைக்கக்கூடிய ஃபிங்கர்ஸ் கரண்ட்னுடைய டைரக்ஷன்ல இருந்தா எக்ஸ்டெண்டிங் தம்பு வந்து எதனுடைய டைரக்ஷனை காட்டும்? மேக்னெட்டிக் மொமெண்ட்னுடைய டைரக்ஷனை காட்டும். அவ்வளவுதான். புரிஞ்சுக்க முடியுதா? இங்க ரெண்டு டைரக்ஷன் தான். அதாவது கரண்ட்னுடைய டைரக்ஷன் தெரியும், மேக்னெட்டிக் டைபோல் மொமெண்ட்னுடைய டைரக்ஷன் தெரியாது. ஓகேவா? இங்க பாருங்க, இன்னொரு தடவை படிச்சு பாருங்க டெஃபினேஷன். இது கேட்டா ரைட் அண்ட் தம்ப் ரூல், அது கேட்டா நம்ம எழுதணும். இஃப் வி curl the fingers of right hand in the direction of the current in the loop, then the stretched thumb gives the direction of the magnetic moment associated with the loop. அவ்வளவுதான். புரிஞ்சுக்க முடியுதா டெஃபினேஷன்? ஓகே. சோ அப்ப இந்த இடத்துல polarity நம்ம கண்டுபிடிக்க போறோம். அதாவது இந்த கரண்ட் கேரியிங் லூப்பை ஒரு மேக்னெட்டா நீங்க இமேஜின் பண்ணுங்க. இது வந்து மேக்னெட்டா இமேஜின் பண்ணிருக்கோம். உள்ள ஒரு மேக்னெட் நான் வரைஞ்சிருக்கேன் இல்லையா, அது இமேஜினரி மேக்னெட். ஒரு மேக்னெட்டா இமேஜின் பண்றோம். அப்போ இந்த லூப்புக்கு நமக்கு ரெண்டு சர்ஃபேஸ் இருக்கு. இது ஒரு சர்ஃபேஸ், இது ஒரு சர்ஃபேஸ். இது வந்து ஒரு எண்டு அப்படின்னு எடுத்துக்கோங்க. இது ஒரு இன்னொரு எண்டு. அப்போ அதை ஒரு மேக்னெட்டா கன்சிடர் பண்ணா அந்த ரெண்டு எண்டுல ஒரு எண்டு நார்த்தாவும் இன்னொரு எண்டு சவுத்தாவும் இருக்கும். அந்த பொலாரிட்டியை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொன்னாக்க இந்த இடத்துல எண்டு ரூல் யூஸ் ஆகுது. எண்டு ரூல் பார்க்கலாமா? நீ இப்ப என்ன செய்யற, ஒரு சைடுலேருந்து பாக்குற, அதாவது ஒரு சைட்லேருந்து இந்த சைட்லேருந்து அந்த லூப்பை பாக்குறீங்கன்னு வச்சுக்கோமே, இந்த சைட்லேருந்து பாக்குறீங்க. அப்ப என்ன செய்யணும்னு சொன்னாக்க பாருங்க, இந்த லூப்பை பாக்குறீங்க. அந்த லூப்ல கரண்ட் எப்படி ஃப்ளோ ஆகுதுன்னா ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல கரண்ட் வந்து ஃப்ளோ ஆகுது, ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல. ஸோ அந்த ஃப்ரண்ட் எண்டு வந்து நார்த் போலா பிஹேவ் பண்ணும். புரிஞ்சுக்க முடியுதா? இந்த ஃப்ரண்ட் எண்டு, இந்த எண்டு வந்து இதுதான் ஃப்ரண்ட் எண்டு, இது பேக் எண்டு. இந்த ஃப்ரண்ட் எண்டு ஆஃப் த லூப் இஸ் பிஹேவ்ஸ் லைக் ஏ நார்த் போல். ஓகேவா? சரி, அடுத்தது வந்து நம்ம இங்கேருந்து பாக்குறீங்க. இங்கேருந்து அந்த லூப்பை பார்க்கும் பொழுது நம்ம அந்த லூப்பை பார்க்கும்போது கரண்ட் இதுல எப்படி ஃப்ளோ ஆகுது? கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல கரண்ட் ஃப்ளோ ஆகுது. ஸோ அந்த எண்டு சவுத் போல். இங்க பாருங்களேன், அந்த லூப்பை பார்க்கும்பொழுது கரண்ட் எப்படி ஃப்ளோ ஆகுதுன்னா கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல ஃப்ளோ ஆச்சுன்னா அந்த எண்டு வந்து சவுத் போலா பிஹேவ் பண்ணும்.
இதை ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். எப்படின்னு பாருங்களேன், ஒரு எண்ணு போடுங்க, அந்த எண்ணை போட்டு இங்கே ஒரு ஆரோ அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணுங்க பார்க்கலாம். இந்த ஆரோ எந்த டைரக்ஷனை காட்டுது? ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷனை காட்டுது. அப்படின்னு சொன்னால் அந்த எண்ட் நார்த் போல். எஸ் போடுங்க பார்க்கலாம், சவுத் போல ரெப்ரசென்ட் பண்ணுறதுக்கு. அதில் ஆரோ மார்க் போடுங்க. இந்த ஆரோ மார்க் எதை ரெப்ரசென்ட் பண்ணுது? கிளாக் வைஸை காட்டுது. அப்போ அந்த எண்டு சவுத் போல். அவ்வளோதான், ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். புரியுதா? இது எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபோர்த் கம்மிங் கொஸ்டின்ல இதை கொஞ்சம் தரவா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. சரியா? ஓகே, ரைட். என்னுடைய சேனல் பிரைம் பிசிக்ஸ், இதில் வரக்கூடிய வீடியோஸ் எல்லாம் பாருங்க, சப்ஜெக்டை தரவா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ்.